இன்றைய பஞ்சாங்கம் டிசம்பர் 17, 2023, 17/12/2023, தமிழ் சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 1ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அவிட்டம் நட்சத்திரம். வளர்பிறை பஞ்சமி திதி மாலை 5:34 வரை. அதன் பிறகு சஷ்டி திதி. யோகம் சரியில்லை. மிதுனம் மற்றும் கடகராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று சஷ்டி விரதம். தனுர்மாத பூஜை ஆரம்பம். இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, துலாமில் சுக்கிரன், விருச்சிகத்தில் செவ்வாய், தனுசில் புதன் சூரியன், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று பிற்பகல் 3:45 சந்திரன் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சியாகிறார். பிற்பகல் 3:45 அதாவது ஆஃப்டர்நூன் 3:45 PM சந்திரன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறார். அதுவரை 3:45 வரை மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு கடகராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்குகின்றது. இன்றைய ராசிபலன். மேஷ ராசி. தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. அதனால உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும், மன நிம்மதி ஏற்படுகின்ற நல்ல வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில், வியாபார விஷயத்தில், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் விஷயத்தில் இது நாள் வரை இல்லாத ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு உங்களை பெருமைப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதனால மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான வாய்ப்பு அமைகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். தொழில் விருத்தி ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு, வேலைக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு, புதுசாக வேலை மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று நல்ல செய்திகள் காத்துருக்கு. உங்களுடைய வேலை பளு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை, அதாவது புதுசாக வேலைக்கு போகிற இடத்துல கூட உங்களுக்கு ஒர்க்லோடு ஜாஸ்தியாகும். சேர்ந்த நாள்லேருந்தே உங்களுக்கு அதிக வேலை பளுவை கொடுத்து உங்களை சங்கடப்படுத்துகிறாங்களேன்னு கவலைப்படாதீங்க. உங்களுடைய திறமைக்கு உண்டான ஒரு சவாலாக இதை எடுத்து செயல்படுங்க. இன்று எடுக்கும் முயற்சிகளில் அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுக்கு இதுநாள் வரை கிடைக்காத ஒரு அங்கீகாரம், மதிப்பு, மரியாதை, எதிரிகளின் தொல்லையிலிருந்து உங்களை பாதுகாப்பதற்குண்டான முயற்சிகள் அனைத்திலும் அனுகூல வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இன்று பிற்பகல் 3:45 மேலே சந்திரன் உங்கள் லாபஸ்தானத்துக்குள்ள வரும்பொழுது செவ்வாயின் பார்வையில் வராரு. அதாவது சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்றது. அது மத்தியானத்துக்கு மேலே செவ்வாய் சந்திரன் பயிற்சி ஆனாலும் சந்திரமங்கல யோகம்ங்கிறது டிகிரி கணக்கில் பார்த்தா இன்னும் ஒரு ஹாஃப் டேக்கு மேலே தான் ஆகும். ஆனாலுமே இன்று உங்களுக்கு அந்த சந்திரமங்கல யோகத்தின் காரணமாக, பலனின் யோகத்தின் காரணமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். குரு பார்வையில் சூரியன், புதன் ஆகிய கிரகங்கள் ஏற்படுறதுனால இன்று உங்களுக்கு தந்தை அல்லது தந்தை வழி உறவினர்கள் அல்லது தந்தை வயதில் ஒத்தவர்களிடமிருந்து உங்களுக்கு அறிவுரைகள் கிடைக்கும். அதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வியாபார தொழில் விஷயங்களில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு அமைகின்ற சாதகமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய யோகம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை தரும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நட்சத்திரநாதன் சப்தமஸ்தானத்தில் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதுனால எந்த கெடுபலனும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால திருமண வயதில் இருப்பவர்களுக்கும் நண்பர்களுக்குள் இருக்கின்ற மன வேறுபாடுகளும் களைவதற்குண்டான முயற்சிகளும் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். களத்திரகாரகன் களத்திர ஸ்தானத்தில் இருந்தால் கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மாறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். அதே சமயம் மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குறிப்பாக குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சித்துக் கொண்டிருக்கும் இளம் தம்பதிகளுக்கு இன்று நல்ல செய்திகள் வரும். அதுவும் மத்தியானத்துக்கு மேலே இன்னும் நல்ல செய்தி வரத்துக்கு உண்டான யோகம் இருக்கு.
அதனால் உங்களுடைய சந்தோஷமான அனுபவங்களை பெறுவதற்குண்டான அதை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வியாபாரிகளுக்கு இன்று வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு உண்டான தொல்லைகள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அரசாங்க அதிகாரிகளின் உதவிகள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். இந்த ராசியில மேஷ ராசியில பிறந்த அனைத்து பிரிவினருக்கும், எந்த நட்சத்திரக்காராக இருந்தாலும் சரி, அனைத்து பிரிவு மக்களுக்கும் இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்பட்டு தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ரிஷப ராசி, ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. இந்த 9ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் கிரகமாளிகா யோகம் உங்களுடைய 5ஆம் இடத்திலிருந்து ஆரம்பித்து விரயஸ்தானம் வரைக்கும் இருக்கிறதுனால உங்களுக்கு அனுகூல வெற்றிகள் ஏற்படும். குறிப்பா நல்ல நண்பர்கள் மற்றும் உறவினர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. தனலாபம் அதிகரிக்கும், திரவிய லாபம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்திலிருந்து வரவேண்டிய பங்கு பிரச்சனைகளில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய குடும்பத்தில் எந்த விதமான குழப்பங்களும் இல்லாத அளவுக்கு வரவேண்டிய வருமானத்தில் தொய்வுகள் இருந்ததுன்னா அந்த தொய்வுகள்லாம் விலகிறதுக்கு உண்டான யோகமான பலன்கள் ஏற்படும். குடும்பத்தில் அறிவுத்திறமையுடன் செயல்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு மரியாதைகள் கூடுகின்ற நேரம். வாக்குச்சாதுரியம் அதிகரிக்கின்ற ஒரு சிறப்பான நாள். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அரசாங்க அனுகூலம் ஏற்படும். அதே சமயம் மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற, வியாபாரம் செழிப்படைகின்ற ஒரு சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடல் ரீதியான சோர்வுகள் விலகும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த மனக்கவலைகள் விலகும். தந்தை மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட செலவுகள் குறைந்து நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தந்தையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாய்ப்பு அமைகின்ற சந்தோஷகரமான நாள். தொழில் விருத்தி ஏற்படும். புதிய முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இதுநாள் வரை கிடைக்காத அங்கீகாரம் அல்லது அந்த இம்பார்ட்டன்ஸ் இன்னையிலேருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு மேலே உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகரித்து உங்களை வச்சு தான் எல்லா விஷயமா பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இன்று காலை வரை, அதாவது மத்தியானம் 3 மணி வரைக்கும் சந்திரன் 9ஆம் இடத்துல இருக்காரு. அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது நன்மைகள் அப்படின்னா குழந்தைகள் விஷயத்தில் மன நிம்மதி தரக்கூடிய செய்திகள் வரும். வியாபார விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, வழக்காகட்டும் இல்லை தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட முதலீடுகள் ஆகட்டும், அனைத்திலும் வெற்றிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரிய வெற்றி ஏற்படும். தந்தை வழியில சில நல்ல ஆலோசனைகள் கிடைத்து உங்களுடைய தேவைகளுக்கு அவர் முதலீடு செய்யறதுக்கும் முயற்சி எடுப்பார். அது சந்தோஷமான பலன்களை ஏற்படுத்தும். நண்பர்களின் அறிமுகம், அந்த நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் அல்லது நண்பர்களின் அறிவுரை பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். குடும்பத்தில் சில நல்ல மாற்றங்களை கொண்டு வருவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்காரு. அந்த ஒரு விஷயம்தான் உங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அதாவது வாழ்க்கை துணை அல்லது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நடத்துவது அல்லது உங்களுடைய நீங்கள் லவ் அஃபேரில் இருந்தீங்கன்னா அந்த லவ் பண்ணக்கூடிய நபர், இந்த 3 பேர் விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. எதை பற்றியும் அவசரப்பட்டு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்குள்ள பிரிவை ஏற்படுத்தும் அல்லது சங்கடத்தை ஏற்படுத்தும், ஆரோக்கிய சங்கடத்தை ஏற்படுத்தும். அவர்களுக்கு நிதானத்துடன் இருக்க வேண்டிய ஒரு சந்தோஷகரமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் சட்டுன்னு உணர்ச்சி வசப்படுறது, எதுக்கு எடுத்தாலும் எடுத்தெறிஞ்சு அடுத்தவங்களை பேசுறது, இப்படிப்பட்ட சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, நட்சத்திரநாதன் சப்தமஸ்தானத்துல இருந்து கொண்டு சனியின் பார்வையில இருக்காரு. அதுவும் இன்னைக்கு மத்தியானம் 3:45 மணிக்கு மேல சந்திரன் தசமஸ்தானத்துக்கு பயிற்சியாகி சனியோடு சேருகின்ற பொழுது சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற பொழுது உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், உங்களுடைய வாழ்க்கை துணை போன்றவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். காலையில் அவர்களால் என்ன யூஸ், அவங்களால எனக்கு எந்த விதமான லாபமும் இல்லைன்னு திட்டிட்டு இருந்த அதே வாய் தான் மத்தியானத்துக்கு மேலே அவங்கள பற்றி பெருமையாக பேசுவீங்க, புகழ்ந்து தள்ளுவீங்க. நிதானத்துடன் இருப்பது நல்லது. எந்த விதமான கோபம் இருந்தாலும் சரி திட்டாதீங்க, எந்த விதமான சந்தோஷம் இருந்தாலும் வாழ்த்தாதீங்க. நிதானத்தை கடைபிடிப்பது இன்று உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அவச்சொல்லிலிருந்து விலகுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். மிதுன ராசி, ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. இன்று பிற்பகல் 3:45 வரை சந்திராஷ்டமம் இருக்கு. அதனால மத்தியானம் 3:45 மணி வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது முக்கிய அலுவல் இருந்ததுன்னா, அதுவும் உங்க ஆத்துல இருக்கிற பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா
அதை இன்னைக்கு மத்தியானம் 3:45 வரைக்கும் பேசாதீங்க. பண விவகாரங்களில் குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது தடுமாற்றமான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால செலவுகள் அதிகரிக்கும். செலவுகள் அதிகரிக்கிறதுனால பண தேவைகள் அதிகரிக்கும். யார்கிட்ட கடன் கேட்கறது, யார்கிட்ட கடன் கொடுக்கறது, இந்த கடனை வாங்கி அந்த கடன் அடைக்கலாமா, இப்படிப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. இதில் 10ஆவதுக்கு வீட்டு தேவைகள் அதிகரிக்கும். உங்களுடைய பர்சனல் தேவைகளும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால பண பற்றாக்குறையின் காரணமாக முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சஞ்சலமான நாள். பிற்பகல் 3:45 மணிக்கு மேலே, அதாவது 3:45 PM மேலே சந்திரன் 9ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு. அங்கே 9ஆம் இடத்துல இருக்கிற பாக்யாதிபதி சனியோடு சேருகின்ற பொழுது பாக்ய சந்திரன் உங்களுக்கு வெற்றியை தருவார். குறிப்பாக தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை போக்குவதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். இத்தனை நாள் வரைக்கும் அப்பா பையன், அம்மா பொண்ணு, அம்மா பையன், இவங்களுக்குள்ள அம்மா பையனுக்குள்ள பிரச்சனை இல்லை. அப்பா பையனுக்குள்ள இருந்த மன வேறுபாடுகளை களைவதற்குண்டான முயற்சிகள் இன்று பிற்பகலுக்கு மேல் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். முக்கிய அலுவல்கள் எதுவாக இருந்தாலும் சாயந்தரம் 3 மணிக்கு மேலே வச்சுக்கோங்க. அதுவும் குறிப்பாக பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தை மத்தியானம் 3:45 மணிக்கு மேலே செய்கிறது உங்களுக்கு பண பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளால் கடன் சார்ந்த பிரச்சனைகளை பெரிதுபடுத்துவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். குறிப்பாக நீங்கள் இன்னைக்கு யார்கிட்டையாவது கடன் ரிட்டர்ன் பண்ணுறேன், வாங்கின கடனை திருப்பி அடைக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். மத்தியானம் 4 மணி வரைக்கும் உங்களுக்கு இழுத்தடிப்பு வேலையில் இருக்கும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. சொல்லக்கூடிய டைம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் சாயந்தரம் 4:30 மணிக்கு மேலே தான் என்னால் வர முடியும், 5 மணிக்கு மேலே தான் வர முடியும்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி வரேன்னு சொல்லி கமிட்மெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா அது உங்கள் நல்ல பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் காரணமாகி விடுவீர்கள். குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு சற்று தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். அனாவசியமான கோபத்தின் காரணமாக ஆரோக்கிய சங்கடமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்துடன் இருக்க வேண்டிய சலனமான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு குழப்பமான நாள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அஃபிஷியல் பர்சனல் எதுவாக இருந்தாலும் சரி, நிதானமாக இருந்துக்கோங்க. வெளியில் போகலான்னு கிளம்புவீங்க, வெளியில் போக முடியாது, கேன்சல் ஆகிடும். சரி வீட்டிலே இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் உங்களோட நேரம் கரண்ட் இருக்காது, இல்லை உங்களுடைய மொபைல் ஒர்க் ஆகாது. ஏதாவது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் தடுமாற்றங்கள் ஏற்பட்டதுனால இன்று சலிப்புத்தன்மை அதிகரிக்கும். நேர விரயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி வெளியில் நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது வாக்கிங் போனீங்கன்னா அது போகிற வழியில் உங்களுடைய பர்ஸோ இல்லை ஏதாவது பணத்தையோ மிஸ் ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. எந்த ஒரு பொருளின் மீதும் கவனத்துடன் இருப்பது நல்லது. இன்று உங்களுக்கு மனக்குழப்பம் தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய தொழில், இந்த 2 விஷயத்தில் கௌரவம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். இந்த 2 விஷயத்தில் தான் இன்றைக்கி மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல நண்பர்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து மனைவிக்கு அறிமுகப்படுத்தலான்னா இன்றைக்கி அவங்க மனசு ஒரு விதமான தடுமாற்றத்தை சந்திப்பார்கள். அதனால் உங்களுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எனக்கே உடம்பு சரியில்லை, நீங்கள் யாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, நான் என்னால் சமைச்சு போட முடியாதுன்னு உங்கள் மனைவி சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு பக்குவம் வேணும். அதனால் இன்றைக்கி அதை ஏற்றுக்கிற பக்குவம் இல்லைன்னா தயவு செஞ்சு இன்றைக்கி பேசாமல் இருக்கிறது நல்லது. யாரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராதிங்க. அதே சமயம் அலுவல் ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் இருந்ததுன்னா அவசரப்பட்டு பொருட்களை தனியாக வைத்து விட்டு எங்கேயும் போகாதீங்க. பொருள் களவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். பண விஷயங்கள் வீண் செலவுகளை ஏற்படுத்தும். கடக ராசி. இன்று காலை முதல் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷமான அனுபவங்கள், குடும்பத்தில் உறவுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வருது. அதனால் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களின் வருகையின் காரணமாக குடும்பத்தில் ஒரு பூரிப்பான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பிற்பகல் 3:45 மணிக்கு மேலே, அதாவது 3:45 PM மேலே உங்களுக்கு சந்திராஷ்டம் ஆரம்பிக்கிறது. அதனால் இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம், ஏதாவது வீட்டில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடத்துறது, இல்லை உங்கள் ஆற்றுல இருக்கிற குழந்தைகளுக்கு ஏதாவது புது துணி வாங்கிறது, இல்லை கல்யாணம் சம்மந்தப்பட்ட திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்துறதெல்லாம் இது எல்லாத்தையும் மத்தியானம் 3 மணிக்குள்ளே முடிச்சுக்கோங்க. ஏன்னா 3:45க்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறதுனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும், பணப்பற்றாக்குறை ஏற்படும். காத்தால் உங்கள் கையில் அவ்வளவு கேஷ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஷாப்பிங் போகல, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவாளெல்லாம் கூட்டிகிட்டு மத்தியானம் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு பார்த்தேன்னா கையில் திருப்பி வரத்துக்கு டாக்ஸிக்கு கேபுக்கு இருக்காது. அதனால் உங்களுக்கு
பணப்பற்றாக்குறை ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான சஞ்சலமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தொழில் ரீதியாக சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்னா தொழில் ரீதியாக, இல்ல வீடு மனை வண்டி வாகனம் அல்லது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திற்காக செலவுகள் ஏற்படும். இது காத்தால இருக்காது, மத்தியானம் 3 மணிக்கு மேல செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருது. முடிந்த வரைக்கும் பண விவகாரங்களில் நிதானத்துடன் இருக்கணும். அதே சமயம் நீங்கள் யாருக்கிட்டையாவது பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கமிட்மெண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா அது காத்தாலேயே கொடுத்துருங்கோ. ஏன்னா நான் போயிட்டு எல்லா ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்து கொடுக்கலான்ட்டு இருந்தேன் அப்படின்ட்டு இருந்தேன்னா அந்த பணத்தை நீங்கள் கொடுக்க முடியாது. அதனால் மத்தியானத்துக்கு மேலே அவர்கள் உங்களிடம் மன வருத்தத்தை வெளிப்படுத்தி பேசுவார்கள். அதனால் உங்களுக்கும் அவருக்கும் ஒரு மன வருத்தம் அல்லது மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரிதலற்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் முழுவதும், அதாவது மத்தியானம் 5 மணி 6 மணி வரைக்கும் கூட உங்களுக்கு சஞ்சலம் இருக்காது. எந்த விதமான கெடுபலனும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே சமயம் அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் சரி குருவும் சரி சனியின் பார்வையில் இருக்காங்க. குரு மற்றும் செவ்வாய் சனி பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு கெடுதல் பண்ணுறதே உங்களுடைய ஒன்றா உங்கள் குழந்தைகளாக இருப்பார்கள், அல்லது உங்களுடைய பெற்றோர், அல்லது குறிப்பாக ஒன்று சொல்லணும்னா உங்கள் அப்பா தாத்தா. இவங்களால தான் உங்களுக்கு இன்னைக்கு மனசஞ்சலம் ஏற்படும். உங்கள் எந்த ஒரு செயல்பாட்டுக்கும் அவர்கள் எதிரித்தன்மையுடன் பேசுவார்கள். அதனால் உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படும். வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. இது எல்லாமே சாயந்தரம் 5 மணி 6 மணிக்கு மேலே தான் ஆரம்பிக்கும். வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், நீ காத்தாலும் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தேன்னா இதை ஏன் பண்ண அதை ஏன் பண்ணேன்ட்டு உங்கள் அப்பாவோ உங்கள் தாத்தாவோ ஆரம்பிப்பாங்க. அதனால் உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படும். அதே சமயம் பகல் முழுவதும் உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் வருகையின் காரணமாக சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். காலையில் சந்தோஷமாக இருப்பீங்க. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே மனசஞ்சலம் முன்கோபம் அதிகரிக்கும். குறிப்பாக குழந்தைகளிடம் கோபத்தை காட்டி வெளிப்படுத்தி சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான ஒரு சுபமான நாள். உங்கள் வாழ்க்கை துணை, உங்களுடைய காதலர் அல்லது உங்களுடைய காதலி, உங்களுடைய நண்பர்கள், எதிர்பாலின நண்பர்கள், இவர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வதற்குண்டான ஒரு யோகமான நாள். நீங்கள் புதுசாக ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும், வியாபாரம் ஆரம்பிக்கணும்னா இன்றைக்கி அதை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதாவது அதனுடைய பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு, நாள் முழுவதும் இருக்காரு. மத்தியானம் 3:45 மணிக்கு மேலே உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகினாலும் உங்களுடைய யோகாதிபதியான செவ்வாயின் பார்வையில் வராரு. ஆனால் அந்த செவ்வாய் தான் சனி பார்வையில் இருக்காரு. அதனால சந்திரமங்கல யோகம் ஏற்படுறதுனால ஏதோ நல்ல கெட்ட விஷயத்திலேயும் ஒரு நல்ல விஷயம் நடக்கிற மாதிரி, எங்கே போனாலும் எந்த ஒரு நல்ல கெட்ட விஷயம் நடந்தாலும் அதில் உங்களுக்கு சாதகமாக தான் அமைப்பு இருக்குது. அதனால் பெரிய பாதிப்புகள் இல்லை. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை அறவே தவிர்ப்பது புத்திசாலித்தனம். அதே சமயம் திருமணமாகி வெகு நாட்களாக வேலை நிமித்தமான விஷயங்களில் பிரிந்திருக்கும் கணவன் மனைவிக்குள்ள மீண்டும் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். இரவுக்கு மேல், அதாவது சாயந்தரம் 7 மணிக்கு மேலே உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். சிம்ம ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அனுகூல பலன்கள் ஏற்பட்டு மன நிம்மதியை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சப்தமஸ்தானத்துக்கு வந்தாலும் சனியோடு சேருகின்ற சந்திரனுக்கு செவ்வாயின் பார்வை சந்திரமங்கல யோகம் ஏற்படுறதுனால இன்று பிற்பகலுக்கு மேல் உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும். ஆரோக்கிய சங்கடங்களிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடம்புல அசதி அதிகரித்தாலும் அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அறிவார்த்தமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு பெருமையை தேடித்தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குடும்ப மரியாதை அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்தில் என்ன ஒரே ஒரு பிரச்சனைன்னா உங்களுடைய அங்கலாய்ப்புகள் அதிகரிக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கிற உறவினர்களோ உங்கள் குழந்தைகளோ அனாவசியமாக ஏன் புலம்பின்னு இருக்க அப்படின்ட்டு உங்களை திட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது கடிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அவர்களை நெகட்டிவாக எதுவும் பேசிடாதீங்க. அதனால் உங்களுக்கு பாதிப்பு தான் வருமே தவிர அவளுக்கு எதுவும் பாதிப்பு இல்லை. இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு சுக்கிரன் சாதகமாக இருக்காரு. அதனால் பெருசாக பாதிப்பு இல்லை. வெற்றிகள் ஏற்படும். தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள்.
மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவினர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மத்தியானம் 3 மணிக்கு மேலேருந்தே உங்கள் ஆத்துக்கு உங்களை தேடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகலான்னு நினச்சின்றப்பேள், ஆனால் உங்களை தேடி வருவா, உங்களுடைய உறவினர்கள் வருவா, அவளையும் கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போகிற மாதிரி வரும். அதனால் இன்று உங்களுக்கு குதூகலமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பகலில் சில பண விவகாரங்களில் மன சஞ்சலம் ஏற்படும், ஆனால் மத்தியானத்துக்கு மேலே மத்தியானம் ஒரு 2 மணிக்கு மேலேயே உங்களுக்கு குதூகலமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனசில் இருந்த கவலைகள் விலகும் நாளாக இருக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நீங்கள் ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா, இன்னைக்கு நல்ல செய்தி வரும். நீங்கள் வியாபார விஷயமா ஏதாவது முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்களா, அரசாங்க அனுகூல சம்பந்தப்பட்ட செய்திகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தம்பதிகளுக்கு இன்று பிற்பகலுக்கு மேல் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்பட்டு அந்த வம்ச விருத்தி செய்தி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மொத்தத்தில் இன்னைக்கு பூரம் நட்சத்திரக்காரால குடும்பத்தில் இருக்கிறவாளுக்கு பெருமையும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய நபர்களின் அறிமுகத்தின் காரணமாக உங்களுடைய தொழில் வியாபார விஷயத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பகல் முழுவதுமே, அதாவது காலையிலேருந்தே உங்களுக்கு கிரகமாளிகா யோகம் 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு வரைக்கும் இருக்கு. அதாவது ஒவ்வொரு கட்டத்திலையும் கிரகங்கள் கண்டினியூஸாக இருக்கு. இது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். புதிய நபர்களின் சந்திப்பு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய வகையில் மனோபலத்தை தருவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும். மதியம் 3:45 சந்திரன் சப்தமஸ்தானத்துக்கு வரும்பொழுது, சனியோடு சேருகின்ற பொழுது செவ்வாயின் பார்வையில் வந்துடுவார். சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படும். இதுவரைக்கும் பிரச்சனை இருந்தது, ஆனால் அந்த பிரச்சனை முடிவுக்கு நேத்திக்கு மத்தியானத்திலேருந்தே வர ஆரம்பிச்செடுத்து, அதனால் உங்களுக்குள்ளே இருந்த மனக்கசப்புகள் குறைகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இன்று உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் பண வருமானமும் ஏற்படுகின்ற புதிய உறவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கன்னி ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. உங்க ராசியில இருக்கிற கேதுலேருந்து ஆரம்பிச்சு உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற குரு வரைக்கும் கிரகமாளிகா யோகம் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். வியாபார விஷயமாகட்டும், குழந்தைகள் விஷயமாகட்டும், உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அது வளர்பிறை சந்திரன். வியாபார வளர்ச்சி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதாவது தேக்க நிலை மாறுவதற்குண்டான நேரம் இது. அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகள் அறிவார்த்தமாக செயல்படுவார்கள். தாயாரின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபார விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொய்வுகள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய தொழில்முறை எதிரிகள் உங்களை விட்டு அகன்று அவர்கள் அடங்கி இருப்பதற்குண்டான நேரம் இது. வெற்றிகள் உங்களை தேடி வருகின்ற காரணத்தினால வழக்காகட்டும் சண்டையாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள அப்பப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கோபத்தை காமிக்காமல் இருக்கிறது நல்லது. அதே சமயம் உங்களுடைய டிஸ்பிளஷர், உங்கள் ஆத்துக்கார் மேலேயோ உங்கள் மனைவி மேலேயோ ஏதாவது டிஸ்பிளஷர் இருந்ததுன்னா அவள்கிட்ட டைரெக்டாக பேசுறது நல்லது. எனக்கு இது பிடிக்கல, நீங்கள் இப்படி மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்குள்ள 3ஆம் நபர் தலையீடு வராமல் பார்த்துக்கிறது அவசியமான ஒன்று. அதனால் இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். தொழில் முறையில் உங்களுக்கு சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்தமாக வீடு வாங்கிறது, சொந்தமாக ஆஃபீஸ்க்கு ஒரு இடம் வாங்கிறது, இல்லை பூமி வாங்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி வியாபாரிகளும் அவர்களுக்கு தேவையான அந்த கடையோ இல்லை அந்த கடைக்கு தேவையான சாமானையோ ஒரு பெரிய விலை உயர்ந்த சாமானை வாங்குவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். மொத்தத்தில் இன்று உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். அதே சமயம் பிற்பகலுக்கு மேல் கடன் அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு பெருமைகளும் செல்வாக்கும் உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய செலவுகள் குறைந்து கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு பாதிப்பில்லை. இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தசமஸ்தான 4ஆம் இடத்தில் இருக்கிற சூரியன் புதனுக்கு குருவின் பார்வை இருக்கு. 4ஆம் இடத்து அதிபதி சுகஸ்தானாதிபதி 7ஆம் வீட்டு அதிபதி குரு
வக்கரகதியில் பார்த்தாலும் வக்கர குரு வக்கர புதனை பார்க்கறது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உங்களுடைய தொழில் முறையில் முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது நாள் வரை கிடைக்காத அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய அறிவுக்கு உண்டான தீனி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் குறிப்பாக நீங்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். உங்களுடைய குலதெய்வத்தை பற்றிய ஆலோசனைகள் நீங்கள் எடுக்கிறதுக்கு உண்டான நேரம் இது. நீங்கள் யாருக்கிட்டையாவது அட்வைஸ் கேட்கணும்னா இன்னைக்கு தாராளமாக கேட்கலாம். உறவினர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. பிற்பகலுக்கு மேல் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நீங்கள் கடனை அடைச்சு உங்களுக்கு அப்பாடா நிம்மதி, 20 வருஷமா 25 வருஷமா கட்டின ஹவுசிங் லோனே நான் கட்டி முடிச்சிட்டேன்ட்டு கத்தி முடிக்கிறதுக்கு உண்டான ஒரு சந்தோஷமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கலைத்துறை நண்பர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் சரி, அரசாங்க அதிகாரிகளுக்கும் சரி, உங்களுடைய வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். உங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளிலிருந்து வெற்றிகரமாக வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். நீண்ட நாட்களாக உங்களுக்கு வராமல் இருந்த பண விவகாரங்களில் குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அனுகூல பலன்கள் ஏற்படும். காரிய வெற்றி ஏற்பட்டு உங்களுக்கு இதுநாள் வரை இல்லாத ஒரு மன நிம்மதியும் நிறைவையும் தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். துலாம் ராசி, இன்று உங்களுக்கு அலுவல் ரீதியாக கடின முயற்சி எடுத்து அதில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதனால கொஞ்சம் வாக்குவாதம் இருக்கும். குறிப்பாக உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் கூட தேவையில்லாத வாக்குவாதம் இருக்கும். அல்லது உங்களுடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. நல்லதும் பண்ணுவாங்க, கெடுதலும் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கிறது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிர்த்தால் உங்களுக்கு மரியாதைகள் கூடுகின்ற வாய்ப்பு இருக்கு. தொழில் முறையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் ரீதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் மற்றும் ரெஸ்பெக்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கிறதுனால இன்று உங்களுடைய அஃபீஷியல் சைடில் சந்தோஷம் ஏற்படும். அதே சமயம் உடன் பணியாற்றுபவர்களின் பொறாமை கண்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். இன்று பிற்பகலுக்கு மேல் உங்கள் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதனால உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு பண வருமானம், வியாபாரிகளுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நல்ல செய்தி காத்துன்னு இருக்கு. வியாபார விஷயமா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். இத்தனை நாளாக எனக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கேன், நான் இப்போ சொந்தமாக தொழில் துவங்கணும், வியாபாரம் துவங்கணும் அப்படின்னா அது பற்றிய பேச்சுவார்த்தைகளை உங்களுடைய சகோதர சகோதரிகள் அல்லது குழந்தைகளுடன் பேசுவதற்குண்டான முயற்சி வெற்றியை தரும். பிற்பகலுக்கு மேல் நல்ல செய்திகள் வரும். உங்களுடைய டிஸ்கஷனில் கான்கிரீட் டெசிஷன் எடுக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்வதற்குண்டான ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வார்த்தைகளில் கவனம் தேவை. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மீண்டும் உங்களுடைய வேலை விஷயமாக வேறு ஒரு இடத்திற்கு டிராவல் பண்ணக்கூடிய சூழ்நிலை வருது. இந்த டிராவல்னால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அனுபவங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால புதிய அனுபவங்களின் காரணமாக உங்களுடைய அவுட்லுக் டுவர்ட்ஸ் யுவர் பிஸ்னஸ், அவுட்லுக் டுவர்ட்ஸ் யுவர் உங்களுடைய வெளிப்படைத்தன்மை, உங்களுடைய செயல்படும் திறமை எல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் நளினத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் சனி பார்வையில் இருக்கிறதுனால கடுமையான சொற்களை பயன்படுத்துவீர்கள். அதனால உங்களுக்கு எதிரிகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன் பணியாற்றுபவர்கள் அல்லது நண்பர்களே எதிரிகளாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர்கின்ற நேரம் வந்துவிட்டது. அதனால சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று சஞ்சலம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய ஆரோக்கிய விஷயம் பெருசாக பாதிப்பு இல்லை. ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய அம்மா, உங்களுடைய அப்பா, மாமனார், மாமியார் இவர்களின் ஆரோக்கியம் அல்லது குழந்தைகளின் ஆரோக்கியம் மனக்கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. ஆனாலும் குடும்பத்தினரின் சப்போர்ட் இருக்கிறதுனால எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை.
காரிய வெற்றி ஏற்படும். குறிப்பாக அறிவுத்திறமையுடன் செயல்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான வாய்ப்பு ஏற்படுறதுக்கு உண்டான நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில், உங்களின் ஆரோக்கிய விஷயத்தில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்களுக்காக வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனசுல ஒரு விதமான விரக்தி மனப்பான்மை ஏற்படுறதுக்கு கேது காரணமா இருப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க. அதே மாதிரி உங்க குடும்ப விஷயத்துல அடுத்தவர் தலையீடு இல்லாம பார்த்துக்கிறது அவசியமான ஒன்று. விருச்சிக ராசி. ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால இன்று நாள் முழுவதும், அதாவது மத்தியானம் 4 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷமா இருப்பீங்க. 3:45 மணிக்கு சந்திரன் 4ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும்பொழுது அஃபீஷியலா சில முக்கிய முடிவுகள் எடுத்து சில மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துடாதீங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறிப்பாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப கோபம் ஜாஸ்தி வரும். இன்ஃபேக்ட் உங்களுக்கு மட்டும் இல்லை, கும்பராசிக்காரர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப கோபம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த ஒரு 10 நாளாகவே, ஒரு வாரமாகவே இருக்குது. அதுவும் இப்போ ரொம்ப ஜாஸ்தியாகும். அடுத்த ஒரு 10 நாள் ரொம்ப குரூஷியலான டைம். தவறான முடிவுகள், உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைகின்றது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கணும். வண்டி வாகன வகையில் போகும்பொழுது நிதானம் அவசியம் தேவை. எங்கேயாவது வண்டியை பார்க் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் கரெக்டான இடத்துல பார்க் பண்ணியிருந்தாலும் போலீஸ்காரங்க உங்கள் வண்டியை டூ பண்ணிட்டு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அனாவசியமான முன்கோபம் அதிகரிக்கின்ற ஒரு சஞ்சலமான நாள். பிற்பகலுக்கு மேல் உங்களுக்கு கோபம் அதிகரிக்கும். அதுவரை நிதானத்தை கடைபிடிப்பீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். கடனை ஒன்றா ஜாஸ்தி வாங்கியிருப்பீங்க, இல்லாட்டி இப்போ புதுசாக வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அனாவசியமாக செலவு பண்ணாதீங்க. குறிப்பாக உங்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்வதற்காக சீக்கிரட் ரகசியமான ஆசைகள் இருக்கும். சில விஷயங்கள் இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் நம்ம தனியாக யாருக்கும் தெரியாமல் பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி தவறுகள் இன்னைக்கு பண்ணினீங்கன்னா அது உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில், அதுவும் குறிப்பாக மறைவு ஸ்தானங்கள் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அதை உடனே வெட்கம் பார்க்காமல் டாக்டர் அணுகிறது நல்லது. ஏன்னா அது பிரச்சனை ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பைல்ஸ் பிரச்சனையோ இல்லை இடுப்பு பகுதியில் பிரச்சனை இருந்ததுன்னா கவனமாக இருப்பது நல்லது. உடனே மருத்துவரை நாடுவது அவசியம். இன்று பகல் முழுவதும் சந்தோஷமும் பிற்பகலுக்கு மேல் ஆரோக்கிய சங்கடமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகலில் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். பண வருமானம் ஏற்படும். யாருக்காவது நீங்கள் பணம் கொடுக்கணுமோ அதை தாராளமாக கொடுத்துக்கோங்க. எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். மத்தியானம் 3:45 சந்திரன் 4ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது வேலை விஷயமான முயற்சிகளில் முன்கோபத்தின் காரணமாக சில தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பணியாற்றுபவர்கள், நண்பர்கள் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக சில தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்திப்பீங்க. அவங்களுக்கு செலவாகிறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தும். பண விவகாரங்களில் தந்தை வழியில் அல்லது தாயார் வழியில் உங்களுக்கு உதவிகள் இருக்கும். தாயார் மூலமாக லாபங்கள் ஏற்படும். இன்று உங்களுக்கு பிற்பகலுக்கு மேல் முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சி மேல் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். பூரிப்பு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். உங்களை பற்றி பெருமையாக எல்லாரும் பேசுவாங்க. அந்த பெருமைக்கு உண்டான வளர்ச்சியை நீங்கள் காண்பீர்கள். அதே சமயம் பிற்பகலுக்கு மேல் அந்த வளர்ச்சியின் காரணமாக கடின உழைப்பை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய குடும்ப விஷயத்தில் உங்களுக்கும் உங்கள் கணவனுக்கும் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் விலகிறதுக்கு உண்டான நேரம். இத்தனை நாளாக ஒவ்வொரு வேற வீட்டில் தங்கியிருந்தவங்க இப்போ ஒரே வீட்டில் தங்குறதுக்கோ இல்லை ஒரே ரூமில் தங்குறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதாவது கணவன் மனைவினா எப்படி இருக்கணுங்கிறது இப்போ தான் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. அப்பேற்பட்ட சந்தோஷமான அனுபவங்கள் உங்களை தேடி வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். சுகங்கள் அதிகரிக்கும். வியாபார வளர்ச்சி ஏற்படும். உத்தியோக மேன்மை ஏற்படும். மொத்தத்தில் இன்று உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய பரிமாணத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தனுசு ராசி. ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்ண போறாரு. இன்று காலை முதலே கிட்டத்தட்ட எந்திரிக்கும் போதுலேருந்தே உங்களுக்கு பண வருமானம், குடும்பத்தில் வம்ச விருத்தி, வீடு வாங்கிறதுக்கு உண்டான முயற்சி, இப்படி ஏதாவது ஒரு நல்ல செய்தி வந்துட்டே இருக்கும். ப்ரமோஷன், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களால உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பது, உங்களை ஒரு செமினாரில் கூப்பிட்டு பேச வைக்கிறது, இப்படி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நல்ல செய்தியாக வந்து கொண்டிருக்கும். மன நிறைவை தரக்கூடிய நல்ல செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது.
நீண்ட நாளுக்கு பிறகு உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். தொழில் முறையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். மாலை மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். காலையில் பிஃபோர் 12 o'clock உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருப்பீங்க. இன்ஃபேக்ட் பிஃபோர் 12 o'clock இல்லை, பிஃபோர் 2 o'clock மத்தியானம் 2 மணிக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் அந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். அந்த அளவுக்கு உங்களின் மீது ஒரு லைம்லைட் வரத்துக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விரக்தி மனப்பான்மை போயிட்டு பெருமை மனப்பான்மை வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குடும்ப சந்தோஷம், தனவரவு, பணவரவு, குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுதல், வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரித்தல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம். குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க அங்கீகாரம் அல்லது ஏதாவது ஒரு அசோசியேஷன், இன்டர்நேஷனல் அசோசியேஷன் உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து உங்களை பெருமைப்படுத்துவார்கள். மொத்தத்தில் இன்று உங்களுக்கு பெருமைகளும் நற்பெயர் ஏற்படுறதுக்கும் உண்டான வாய்ப்பு இருக்கிற ஒரு சிறப்பான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடனை அடைப்பதற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். உங்களுக்கும் பணம் வரும், நீங்களும் கடன் அடைப்பீங்க. உங்களுடைய அபரிமிதமான பணத்தின் காரணமாக, வருவாயின் காரணமாக கடன் அடைப்பதற்கு உண்டான யோகம் ஏற்படும். இன்று மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக எதிர்பாலினத்தவர்களின் அன்பிற்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த சங்கடங்கள் விலகி அதற்குண்டான மருத்துவ தேவைகள் மூலமாக ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குறிப்பா இந்த ராசியில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண் குழந்தைகளுக்கு மாதாந்திர பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதற்கு அந்த பிரச்சனைகள் ரெகுலரைஸ் ஆகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தந்தை வழியில் உதவிகள் கிடைப்பது, தந்தைக்காக நீங்கள் எடுத்த முயற்சிக்கு அங்கீகாரம் கிடைப்பது, உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் மனவேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு ஒற்றுமையை ஏற்படுத்தும். குடும்பத்தில் ஒற்றுமை வரத்துக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற, தந்தையுடன் மனவேற்றுமை விலகி ஒற்றுமை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குடும்பத்துக்கு தேவையான பணவரவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக உங்கள் குடும்பத்துக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இன்ஃபேக்ட் இன்னொரு 20 நாள் தான், 13-14 நாள் தான் உங்கள் ராசிநாதன் குரு வக்ர நிவர்த்தி அடைய போகிறாரு. அந்த வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது உங்களுக்கு பெரிய யோகம் காத்துருக்கு. வம்ச விருத்தி ஏற்படும். மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். மகர ராசி தெளிவான சிந்தனையுடன் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இன்று உங்களுடைய முடிவுகளில் ஸ்திரத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க ராசிக்கு 10ஆம் இடம், உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலேருந்து 4ஆம் இடம் வரைக்கும் கிரகங்கள் கிரகமாளிகா யோகம் இருக்கிறதுனால அஃபீஷியலாக உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அஃபீஷியலாக உங்களை பாராட்டுறதுக்கு உண்டான நல்ல செய்திகள் மன தெம்பை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான நேரம் இது. குடும்பத்தில் தேவையான முக்கிய முடிவுகள் காரணமாக நீங்கள் கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் பண்ணுவீங்க. உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, உங்கள் வீட்டில் உங்கள் பங்காளிகள் விஷயத்தில் கூட நீங்கள் முடிவு எடுக்கிறதுனால அந்த பங்காளிகள் உங்களை எதிரியாக பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவுகளுக்குள் மனச்சங்கடம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுங்க. வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு வார்த்தைகளால் எதிரிகளை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை மத்தியானம் 4 மணிக்கு மேலே வருது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அலுவல் ரீதியாக உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏதாவது ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு காரிய வெற்றியை தரும். அதன் மூலமாக உங்களுக்கு புதிய முயற்சியில் வெற்றி ஏற்பட்டு அதன் மூலமாக மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு வகையில் உங்களுக்கு சில செலவுகள் ஏற்படும் அல்லது தந்தை வழியில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. பித்ருக்காரகன் சூரியனும் சரி, பித்ருஸ்தானாதிபதி 9ஆம் வீட்டு அதிபதியான புதனும் சரி, 2 பேரும் விரயத்தில் இருக்காங்க குரு பார்வையில். அதனால உங்களுடைய தந்தைக்கு ஏதாவது சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா உங்க தந்தையின் சஷ்டியப்த பூர்த்தி அல்லது சதாபிஷேகம், 60ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், 90வது வயசு
கல்யாணம், சாந்தி பண்றது, இல்லாட்டி 100 வயசு தாண்டது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. அந்த நல்ல விஷயத்துக்காக நீங்க முன்னெடுத்து செயல்பட்டு அதன் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு உங்க தந்தைக்கு ஏதாவது மன வேறுபாடு காரணமா பிரிஞ்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு அது அந்த மன வேறுபாட்டை விலக்கி ஒற்றுமை இணைவை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பிற்பகலுக்கு மேல், அதாவது பிற்பகல் 3:45 மேல் உங்களுக்கு குடும்பத்துல சில நல்ல செய்திகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பூமி தொடர்பான விஷயத்தில் சொத்து பிரிக்கிறதுல இருந்த பிரச்சனையில தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவு தரக்கூடிய நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். குழந்தைகள் விஷயத்தில் நன்மைகள் ஏற்படும். வியாபார விஷயத்தில் நன்மைகள் ஏற்படும். குறிப்பா பெண்கள் சார்ந்த பொருட்களை வியாபாரம் பண்றவங்க, கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் இன்று தொழில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான நல்ல வாய்ப்பு இருக்கு. அதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். மொத்தத்தில் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா செல்வாக்கு மிக்க நபருடன் டைரக்டா பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டீங்கன்னா மோதல் போக்கு கடைபிடிப்பீர்கள். அதனால பிடிவாத குணத்துடன் செயல்படுவீர்கள். அது தேவையில்லாத வாக்குவாதத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு நீங்க பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் பேசாம அடர்ந்தியாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு மதிப்பு உயரும். ஏன்னா எந்த இடத்துல பேசுறோமோ அங்க பேசினாதான் உங்களுக்கு மரியாதை. பேசக்கூடாத இடத்துல பேசினா மரியாதை குறைவு. பேசாம இருந்தீங்கன்னா அந்த இடத்துலயும் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தொழில் வகையில குறிப்பா உங்களுடைய பூமி தொடர்பான தொழில் அல்லது கலைத்துறை நண்பர்கள் அல்லது மீடியா சம்பந்தப்பட்ட அல்லது ஆடை சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் இன்று ஏற்றம் தரக்கூடிய பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடல் ரீதியான சோர்வுகள் விலகி மன நிம்மதியை தரும். கும்பராசி விரயஸ்தானத்துல சந்திரன், அந்த எண்ணங்கள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. கடந்த கால நிகழ்வுகளை நினைத்து மன சஞ்சலத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் மனச்சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தது. அந்த வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா கடந்த கால நிகழ்வுகள், உங்களுடைய வாழ்க்கை துணையின் செயல்பாடுகளை விமர்சித்து பேசியவர்கள்லாம் இன்னைக்கு அவரை பத்தி பெருமையா பேசுவாங்க. நீங்களும் அவரை பத்தி பெருமையா பேசுவீங்க. அவருடைய பெருமையை பேசி சந்தோஷம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த சந்தோஷம் நிரந்தர சந்தோஷம் கிடையாது. அதே சமயம் இன்று பிற்பகலுக்கு மேல் சந்திரன் உங்க ராசிக்குள்ள வரும்பொழுது சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால தொழில் விஷயத்தில் உங்களுக்கு இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தெளிவான சிந்தனை ஏற்பட்டு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மதிப்பு மரியாதை உயர்கின்ற ஒரு சிறப்பான நாள். இது நாள் வரை செய்த தவறுகளுக்கு பிராயச்சித்தமாக சில மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். அது அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். தவறுகள் திருத்துவதற்கு தானே தவிர தவறாவே பண்ணிட்டு இருக்கிறதுக்கு கிடையாது. திருந்துவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். இந்த முன்கோபத்தின் காரணமாக பண விரயம் ஏற்படும், நேர விரயம் ஏற்படும். சிலருக்கு சொத்து விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டு போயின்னு பின்னாடி வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால தடுமாற்றங்கள் அதிகரிக்கும். நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. பிற்பகலுக்கு மேல் புத்தி சாதுரியத்தை பயன்படுத்துவதற்குண்டான யோகம் ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பணவரையம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். குடும்பத்தில் இருக்கிறவங்க, ஒன்னா உங்க குழந்தைங்க இல்லாட்டி உங்களுடைய வாழ்க்கை துணை, இவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை பெரிதுபடுத்தி பேசுவீர்கள். அதனால உங்களுக்கும் உங்க உறவினர்களுக்கும் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீண் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. பிற்பகலுக்கு மேல் சந்திரன் உங்க ராசிக்குள்ள வரும்பொழுது மனசுல ஒரு விதமான சாந்தம் அமைதியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை உங்களுடைய எதிர்கால நன்மைக்காக பயன்படுத்தி கொள்வது நல்லது. ஏன்னா இந்த சாந்தமா இருக்கும்பொழுது, அமைதியா இருக்கும்பொழுது தான் உங்களுடைய யோசனைகளை சரியான திசையில் பயணிக்க வைப்பதற்கு முயற்சி செய்வீர்கள். அதில் வெற்றியும் காண்பீர்கள். இன்று உங்களுக்கு தொழில் முறையில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வழக்குகளில் வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இது நாள் வரை இல்லாத அளவுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குறிப்பா தந்தை வழியில உங்களுக்கு கிடைக்காத ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் பூமி தொடர்பான விஷயத்துல வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா, நீங்க லோன் வாங்கியிருப்பீங்க, அந்த லோனை கட்டலன்ட்டு உங்க பேர்ல லோன் கேஸ் போட்டிருந்தாங்கன்னா அந்த கேஸ் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை இன்று பிற்பகலுக்கு மேல் எதிர்பார்க்கலாம். ஒன்னா 3 மணிக்கு முன்னாடி வந்தா உங்களுக்கு மன சஞ்சலம் கவலையை ஏற்படுத்தும். 3 மணிக்கு மேல வந்தா
உங்களுக்கு ஒரு பூரிப்பை ஏற்படுத்தும், நன்மைகள் ஏற்படும், சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மீன ராசி, ராசிக்கு 11 மற்றும் 12ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்ண போறாரு. அதாவது உங்களுடைய லாபஸ்தானத்திலேயும் விரயஸ்தானத்திலேயும் சஞ்சாரம் பண்ற சந்திரன் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவார். செலவுகளை ஏற்படுத்தினாலும் அது சந்தோஷமான நிகழ்வுகளாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமைக்குண்டான வழியை ஏற்படுத்தும். உறவினர்களை சந்திப்பதற்குண்டான முயற்சிகள், இன்று வெளியூர் பிரயாணத்தை கூட ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உறவினர்களால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். இன்று பிற்பகலுக்கு மேல் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குறிப்பா வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அல்லது பெருமைக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது பெருமைக்காக, உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் செய்வீர்கள். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வியாபார முதலீடு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தொழில் முறையில், அதுவும் குறிப்பாக உத்தியோக முறையில் அரசாங்க பதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஆரோக்கிய சங்கடங்கள் விலகும் நாள். ஆரோக்கியத்திற்காக செலவு ஏற்படும், ஆனால் அந்த சங்கடங்கள் விலகும். அதனால உடம்புல ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று பகல் முழுவதும் நண்பர்கள், உறவினர்கள், குறிப்பாக சகோதர சகோதரிகள் மற்றும் குழந்தைகள் விஷயத்தில் அதிக ஈடுபாட்டுடன் செயல்பட்டு அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அவர்களுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளை களைவதற்குண்டான முயற்சிகள் ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த சங்கடங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாள் உழைப்புக்குண்டான பலன் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம். இந்த மரியாதை கிடைக்கிறதுனால உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். செல்வாக்கு அதிகரிக்கிறதுனால பெருமைகள் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் இது நாள் வரை இல்லாத அளவுக்கு உங்கள் குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சு நடந்து அதனால உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவாங்க. ஆனால் அதுவே சாயந்தரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதே குழந்தைகள், உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்த குழந்தைகள் இன்று வெளியூர் பிரயாணங்களின் காரணமாக உங்கள் மனசில் ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்துவாங்க. இந்த வெளியூருக்கு போகிறாங்களே, ஜாகிரதையாக போயிட்டு வரணும்னு ஒரு கவலை ஏற்படுத்துவாங்க. ஆனால் இந்த கவலையும் வேண்டாம். கடன் சார்ந்த பிரச்சனைகள் மீண்டும் தலைதூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. புதிய கடன் வாங்குவதற்குண்டான முயற்சிகள் பிற்பகலுக்கு மேல் அலைச்சலை ஏற்படுத்தும். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.